الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التوابون رواه الترمذي وابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சையதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியின் ஷஃபீஉல் முذنبين ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமில் ஹரமைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹுவால படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விடவும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை கண்ணியமான ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறார். அதுதான் உலமாக்கள் ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, अल्लाह ताला ने तमाम मखलूकात में से इंसान को अशरफुल मखलूकात बनाया है சொல்லுவாங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அல்லாஹ்வால படைக்கப்பட்ட எல்லா மக்லூக்காத்திலையும் எல்லா படைப்புகள்லையும் ஆகவும் சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு படைப்பு தான் மனித இனம் என்பதாக உலமாக்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதுதான் குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சிலங்களை சந்ததிகளை நாங்க திட்டவட்டமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். சூரத்து தீனுடைய ஆயத், லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், திட்டவட்டமாக மனிதர்களை நாங்க ரொம்ப அழகான முறையில இந்த உலகத்துல படைத்திருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்களை மாத்திரம் படைத்தது கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளவு படைப்புகளுக்கு சொந்தக்காரன், எவ்வளவு அழகான படைப்புகள் அல்லாஹ்வால படைக்கப்பட்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மனிதனை தாண்டி இயற்கையான விடயங்களாக இருக்கலாம், பறவைகள் மிருகங்களாக இருக்கலாம். சும்மா உதாரணமாக நாங்க யோசிப்போமே, இந்த பறவைகள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அழகான பறவைகள் அல்லாஹு தஆலா படைத்திருந்தாலும், சும்மா உதாரணம் மயில் ரொம்ப அழகான பறவை,
இந்த மயில் ரொம்ப அழகான பறவை என்றதுக்காக வேண்டி குர்ஆன்ல எங்க சரி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறானா, மயிலை நாங்க ரொம்ப அழகான தோற்றத்துல படைச்சிக்கிறோம், குயில ரொம்ப அழகான முறையில படைச்சிக்கிறோம். இப்படி அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை அழகா படைச்சிக்கிறான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ற அல்லாஹ்வுடைய படைப்புல மனிதர்களை நாங்கள் ரொம்ப அழகா படைச்சிக்கிறோம், அம்சமாக சிறப்பானவனாக படைத்திருக்கிறோம், கண்ணியமானவனாக வச்சிருக்கிறோம். குர்ஆன்ல மனிதர்கள் அல்லாஹ் பாராட்டி பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய முழு உடம்பும் ஆச்சரியம், ஒவ்வொரு உடல் உறுப்புகள் ஆச்சரியம், அல்லாஹ்வால முழு உடம்புல தந்திருக்கக்கூடிய எல்லா நிஅமத்தும் ஆச்சரியம். அதுல ஒரு விஷயம் தான் கண். இந்த கண்களை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தோம். அதுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் அல்லாஹ்ட சக்தியை விளங்கணும் என்றா முழு உடம்ப அவன் விளங்க தேவையில்ல, அவன் அவனுடைய கண்ணுடைய பொறுமதியை விளங்கினா போதும், அவனுக்கு அல்லாஹ்ட பொறுமதி என்னன்னு விளங்கிடும். ஏனென்றா ஹதீஸ்ல வருவது இந்த கண்ணுடைய பொறுமதி, பழைய மனிதர்கள் சொல்லுவாங்க கண் மாணிக்கம் என்று சொல்லுவாங்க. ஏனென்றா மாணிக்கத்தை விட பொறுமதி தான் கண் என்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதீஸுடைய கருத்து வருவது இதா அகத்து கரீமத்தைக்க, கண்ணியமான ரெண்டு விடயங்களை எந்த மனிதன் கிட்டேந்து நான் எடுத்தனோ, கண்ணியமான ரெண்டு விடயங்கள் என்றா உலமாக்கள் இந்த இடத்துல விளங்கப்படுத்துறாங்க, கண்களை தான் அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில சொல்றான். கண்ணியமான அந்த கண்களுடைய ரெண்டு பாக்கியத்தை இந்த உலகத்துல யாருக்கு நான் எடுத்துட்டனோ, அப்படி என்றா எந்த மனிதனை நான் உலகத்துல குருடாக வச்சிக்கிறனோ, பார்வை இல்லாம வச்சிக்கிறனோ, அவன் அந்த பார்வை இல்லை என்றதுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில உள்ளத்துல பெரிய ஒரு கவலை ஈக்குமே. என் வாழ்க்கையில் எனக்கு பார்வை இல்லை, என்னால பார்க்க முடியாத அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கலா, இப்படி ஒரு கவலை ஈக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அந்த கண் இல்லாததுக்கு அவன் படக்கூடிய கவலைக்கு பகரம் கியாமத்துல சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க வாழ்க்கையில விளங்கணும் கண்ணுடைய பொறுமதி. அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான், ஒரு மனிதன் கண்ணை விளங்கினா போதும். இந்த காலத்துல சமகாலத்துல எங்களுக்கு பார்க்கலும் சார்ல்ஸ் டார்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, இவருடைய பெயரை சொன்ன அதிகமானவங்களுக்கு தெரியாது, ஆனா இவருடைய ஃபார்முலா கட்டமைப்பை பத்தி சொன்னா அதிகமானவங்களுக்கு தெரியும். இந்த சார்ல்ஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி தான் குரங்குல இருந்துதான் மனுஷன் உருவாகினான் என்று சொன்னவர். குரங்கு தான் நாளுக்கு நாள் மனிதனாக மாறினார் என்ற கட்டமைப்பை கொண்டு வந்தவர். அவருடைய முழு ஆராய்ச்சியில் எழுதுறாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தானாக உருவாகினைதான், யாரும் படைக்கல் என்று சொல்றார். இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சார்ல்ஸ் டார்வின் என்றவருடைய ஆராய்ச்சியுடைய முடிவு, அவர் எல்லா விஷயத்தையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தானாகத்தான் உருவாகிச்சு, யாரும் படைக்கல் என்று சொல்லிட்டு வந்தவர். அவருடைய ஆராய்ச்சியிட முடிவில் எழுதுறாரு சார்ல்ஸ் டார்வின், இந்த கண்ணுடைய விஷயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் நீக்குது, இந்த கண்ணை மட்டும் இந்த உலகத்துல யார் சரி படைச்சுதான் நீக்கணும். சரி, சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கணும் என்றா உடம்புல ஈக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி மனிதன் கண்ணுடைய பொறுமதியை விளங்கினா போதும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு பூர்த்தியான ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாகத்தான் இந்த உலகத்துல மனிதர்கள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எந்த இடத்துல மனிதர்களை மிகைப்படுத்தி சொன்னானோ, கண்ணியமானவன் என்று சொன்னானோ, எந்த இடத்துல அல்லாஹு தஆலா மனிதர்களை பாராட்டி சொன்னானோ, ஆனா கவலையான ஒரு செய்தி, அதே குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்துல சூரத்து தகாசுர்ல செல்றான், ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டான். மனிதன் யாரென்று சொல்லிட்டான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதர்கள் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா ஏன் இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கும்? இவ்வளவு நிஅமத் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்து இவ்வளவு சிறந்த முறையில சொல்லிட்டு மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதர்கள் கிட்டே அல்லாஹு தஆலா எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்கிறது கிடையாது. அல்லாஹு தஆலா தேவை இல்லாதவன் என்று குர்ஆன் சொல்லுது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹு தஆலா தேவை இல்லாதவன்,
நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுதாதான் நல்லாட கண்ணியம் கூடணும், நாங்க வருஷா வருஷம் நோம்பு பிடிச்சாதான் நல்லாட ஜலாலா கூடணும், இப்படி எந்த தேவையும் இல்லை அல்லாஹ்க்கு. அல்லாஹ்க்கு தேவையில்லை. நாங்க ஜும்மாக்கு வந்தோ வரலையோ அல்லாஹ்ட கண்ணியம் அப்படியே தான் நீக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா மனுஷன் நலவ நாடி மனிதன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் இந்த சுருக்கமான வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம உலகத்துல வாழும், பாவம் செய்யாதவனாக உலகத்துல வாழும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா வாழக்கூடிய வாழ்க்கையில 199 அல்ல 100% மனிதன் பாவத்தோட வாழ்றான், மாறு செஞ்ச நிலைமையில வாழ்றான், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம வாழ்றான். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இவ்வளவு நிஅமத்த வாழ்க்கையில கொடுத்தும் மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சுதான் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு விடயத்தை நல்லா விளங்கிக்கோங்க. உலகத்துல நன்மை செஞ்சா ஆகிரத்துல மட்டுமல்ல கூலி, நன்மை செய்தா ஆகிரத்துல மட்டுமில்ல கூலி, உலகத்திலேயும் கூலி கிடைக்கும் என்று சொல்லி குர்ஆன்ல சூரத்து தாஹா சொல்லுது. மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. குர்ஆன் சொல்லுது, யார் உலகத்துல சாலிஹான அமல்கள் செய்றாங்களோ, அல்லாஹ்ட சிந்தனையில வாழ்வாங்களோ, ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய வாழ்க்கைய மனமான வாழ்க்கையாக நாங்க மாத்தி கொடுப்போம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப உலகத்திலேயும் கண்ணியமான வாழ்க்கை இருக்குது, சுகண்டியான வாழ்க்கை இருக்குது, ஆகிரத்திலே நீக்குது. ஆகிரத்துல மட்டுமல்ல உலகத்திலே நீக்குது. அதே போல அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு அதே தொடர்ச்சியாக சொல்றான், அதே சூறால சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி, எந்த மனிதன் என்னுடைய ஞாபகத்தை விட்டும் தூரமாகி வாழுவானோ, ஏண்ட ஞாபகம் இல்லாம வாழுவானோ, அப்படி ஏண்டா பாவம் செஞ்ச நிலைமையிலே வாழ்றார், அல்லாஹ் ரசூல் பாப்பார் என்ற பயம் இல்லை, பின்னுக்கு அந்த விஷயங்களை பார்த்து கொள்வோமே, இப்படி பாவத்துடைய சிந்தனையிலே வாருவாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா, இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை நாங்க கொடுப்போம். அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தனை ஈக்கும், எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில ஒரு கவலை ஈக்குமே, வாழ்க்கையில பாவம் விஹச்சி கொண்டு போகுது. இதுக்கு காரணம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பாவம் மிகைத்தால் வாழ்க்கையை நெருக்கடியான வாழ்க்கையாக அல்லாஹ் மாத்தி கொடுப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில பாவம் செய்யறதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பாவத்துடைய பக்க விளைவு இருக்குதே, இது ரொம்ப பயங்கரம். இது விளையாட்டல்ல, பாவத்துடைய விளைவு இருக்குதே, இது ரொம்ப பயங்கரமான முறையில எங்களை தாக்கும். சில நேரத்துல நாங்க சிந்திக்கலும், 5 நேரம் நாங்க தொழுறோம், எந்த விதமான இதுவும் நாங்க அமல் இபாதத்துல குறைபாடு வச்சது கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஏன் சோதனைண்டா, செஞ்ச பாவத்துல ஏதோ ஒன்றுக்கு நீங்க இன்னும் தௌபா செய்யல, அந்த தௌபா செய்யாத பாவத்துடைய பக்க விளைவு வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் துரத்தி கொண்டுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், ரொம்ப தெளிவாக சொல்றான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மனிதன் பாவம் செய்வான். உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்துடைய உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குது, பாவத்துடைய சிந்தனை அந்த மனிதனுக்கு புகுத்தப்பட்டிருக்குது. ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, பாவத்துடைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருந்தாலும், பாவம் செய்யுமாறு நீ தூண்டப்பட்டாலும் அந்த இடத்துல நீ பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளும். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எதிர்பார்க்குது, ஏவுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, இன்ன ரஜுல ல யுஹ்ரமு ரிஸ்க பிதம்பி யுஸீபுஹு. சொன்னாங்க, வாழ்க்கையில அல்லாஹு தஆலா மனிதன் செய்யக்கூடிய பாவத்தால மனிதனுடைய வாழ்வாதாரங்கள்ல, மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நலவையும் அல்லாஹ் ஹராமாக்குவான். இன்றைக்கு நாளைக்கு கை கூடுற மாதிரி ஒரு விஷயம் ஈக்கும், வியாபாரம் 100% சரி, எந்த பிழையும் இல்ல, துனியாட பார்வையில 100% எந்த குறையும் இல்ல, எல்லாம் செஞ்சிட்டோம், இன்றைக்கு நாளைக்கு இந்த விஷயம் சரி வரணும். ஆனா கை கூடாம போகுதா, வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் சுத்துது, ஏதோ ஒரு பாவத்துக்கு இன்னும் தௌபா செய்யல, அல்லாஹ்விடத்துல இன்னும் அந்த பாவத்துக்கு நாங்க பாவ மன்னிப்பு கேட்கல, அதுதான் இன்னமும் எங்களுக்கு வாழ்க்கையில சோதனையாய்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க செய்யற பாவம் வாழ்க்கையில வசதி வாய்ப்பு ஈந்தாலும் எங்கட உம்ராவை எங்கேயோ கொண்டு போய் போட்டுரும். நாங்க செய்யற பாவம் வாழ்க்கையில இந்த வருஷம் ஹஜ்ஜி ஈந்தா அந்த ஹஜ்ஜ எங்கேயோ கொண்டு போய் போடும். ஏன் செய்யற பாவம் வாழ்க்கையில நலவ தடுக்கும். பொருளாதாரத்துல சிக்கல் வரும், கஷ்டம் வரும், தொழில் எல்லா பிரச்சனையும் வரும். வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஒட்டிவி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இஸ்லாமிய வரலாறுகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய நலவுகள் நிஅமத்துகள் ஏன் தடுக்கப்பட்டுச்சு? ஏன் சொர்க்கத்துல சுகண்டியாக வாழ்ந்தாங்க, நல்ல முறையில வாழ்ந்தாங்க, சொர்க்கத்தில இருந்து தூக்கி வீசப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு தவறு. வாழ்க்கையில வேற எந்த தவறும் இல்ல, ஒரே ஒரு தவறு. அந்த மரத்தை நெருங்க வானம் என்று சொல்லி சூரத்துல் பக்கரா சொல்லுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த மரத்தை அல்லாஹ்வோட பேச்ச மீறி நெருங்கினாங்க, அந்த காய சாப்பிட்டாங்க. அந்த செஞ்ச ஒரு தவறு சொர்க்கத்துடைய நிஅமத்தை வாழ்க்கையில இருந்து தடுத்துச்சு. ஷைத்தான நாங்க கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல 14,000 வருடங்கள், சொர்க்கத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல 14,000 வருடங்கள் அல்லாஹுடைய அர்ஷ தவாஃப் செய்த ஒருவன், அவனுடைய சுஜூத் வருட கணக்கா சுஜூத் செய்வான், வருட கணக்கா ருக்கூல வைப்பான். அல்லாஹ்க்கு எந்த குறையும் வைக்கல இபாதத்துல. ஆனா வாழ்க்கையில அவன் அவ்வளவு பெரிய கண்ணியமான நிலைமையில இருந்தான். மலாயிக்காமார்களுடைய உஸ்தாதாக இருந்தான் ஷைத்தான். இந்த மலக்குமார்களுடைய உஸ்தாதாக இருந்த ஷைத்தானுக்கு வாழ்க்கையில் அவன் தூக்கி வீசப்பட்டதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில ஒரே ஒரு சுஜூத மறுத்தான். ஒரு சுஜூத், வேற எந்த பாவமும் அவன் செய்யல. உள்ளத்துல வந்த பெருமையால ஒரு சுஜூத மறுத்தான் வாழ்க்கையில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த ஒரு சுஜூத மறுத்தான். எல்லா சுகண்டியான வாழ்க்கையும் இல்லாம வைத்து 2 உலகத்திலே மஹ்ரூமாக்கப்பட்டான். நிரந்தர நரகவாதியாக மாறி இப்ப மக்களை குழப்பக்கூடிய ஃபித்னாகாரனாய் இருக்கிறான். இதுக்கு காரணம் ஒரே ஒரு சுஜூத். அதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய சென்ன ஒரு மரியாதைக்குரிய சுஜூத் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றான். அந்த மரியாதைக்குரிய சுஜூத் இந்த காலத்துல அதுவும் செய்யல. அந்த சுஜூத் அவன் மறுத்தான். இதே அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ சுஜூத் செய்யண்டா, வருட கணக்கு அவன் சுஜூதுல ஈந்திப்பான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில நான் அந்த ஒரு சுஜூத் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய 34 சுஜூத சர்வ சாதாரணமாக ஒட்டு கொண்டீர்கள். இதுல துவா கேட்கிறோம், இப்படி யா அல்லாஹ் என்ற தொழில பறக்க செய், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துல பறக்க செய். வாழ்க்கையில கடமையான 34 சுஜூது மெட்ரஸ் இல்ல, அதை செய்யறது இல்ல வாழ்க்கையில. ஆனா இதுல துவா கேட்ட அல்லாஹு தஆலா எப்படி செய்வான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மனிதர்கள் சுஜூது செஞ்சும் தவறு விடுறாங்க, வாழ்க்கையில சுஜூது செய்யறாங்க. நான் இந்த இடத்துல சொல்ல வார தவறுகள் ஈகுதே, சமூகத்தில் 1-2 நடக்கக்கூடிய 1-2 விஷயங்களை, ஒரு 2 துளிகளை முன்வைக்கிறது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரும் பெரும் தவறுகளுடைய பக்க விளைவுகள் சொல்ல ஆரம்பிச்சா இந்த மிம்பருடைய நேரம் எனக்கு இடம் கொடுக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மனிதர்கள் சுஜூது செய்யக்கூடிய நேரமும் தவறு விடுறாங்க. இமாமுக்கு முன்னால தலைய தூக்குறாங்க, இமாமுக்கு முன்னால ருக்கூலேந்து எழும்புறாங்க. அவசரம். சுஜூது செய்யாம ஒரு கூட்டம் விலவுடுவதுண்டா, சுஜூது செஞ்சும் ஒரு கூட்டம் விலவுடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ், புகாரியுடைய முஸ்லிமுடைய ரிவாயத், அமா யக்ஷா அஹதுக்கும், உங்களையில யாரும் பயப்பட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. என்னத்துக்கு பயப்பட மாட்டீங்களா கேட்டாங்க. இதா ரஃபஅ ரஅஸஹு அய்யஜஅல அல்லாஹ் ரஅஸஹு ரஅஸ ஹிமார் ரஅஸஹு கப்ல அல் இமாம், இமாமுக்கு முன்னால உங்களோட தலைய தூக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பயப்பட மாட்டீங்களா? அப்படி யாரெல்லாம் தலைய தூக்குவாங்களோ அய்யஜஅல அல்லாஹ் ரஅஸஹு ரஅஸ ஹிமார், அவங்களுடைய தலையை அல்லாஹ் கழுதையாக மாத்துவானே, அதை நீங்க பயப்பட மாட்டீங்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் ஒரு இமாம் பரிசோதிச்சார். இது உண்மையில எப்படி நடக்குமா? இது ஒன்று நடக்குமா வாழ்க்கையில? உண்மையில ஒரு இமாம் பகதாதுல ஒரு இமாம் பரிசோதிச்சார் இந்த ஹதீஸ. பெரிய பெரிய உலமாக்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர். ஆனா திரைக்கு பின்னால இருந்து தான் பாடம் எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, உஸ்தாத் நானும் ஆண் நீங்களும் ஆண், ஏன் திரைக்கு பின்னால இருந்து பாடம் எடுக்கிறீங்க, முன்னுக்கு வரையிலுமே? சொன்னாங்க, என்னுடைய முகத்தை பார்த்தா நீங்க விரும்ப மாட்டீங்க. முகத்தை காட்டினாங்க, மாணவர்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியாவினாங்க.
கழுதையுடைய முகமாக மாற்றப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த நேரம் தான் சொன்னாங்க, இந்த ஹதீஸ நான் வாழ்க்கையில பரிசோதிக்க வேணுமென்று இமாமுக்கு முன்னால தலைய தூக்கினன், அல்லாஹ் என்ற தலைய கழுதையாக மாத்திட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்துல மனுஷண்ட உருவத்தை மாத்திர சக்தி எதுக்கிக்குது? நடக்கக்கூடிய தவறுகளுக்கு உருவத்தை மாத்திர சக்தி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில சின்ன தவறாக இருந்தாலும் நாங்க சில நேரத்தில் இது ஒரு சின்ன பிழைதான், இதை நாங்க சின்னதாக எடுத்துக்கொள்வோம். அந்த சின்ன தவறுடைய தாக்கம் ஈகுது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மோசமான விளைவுகளுக்கு கொண்டு போய் இதை சேர்த்துரும். உலமாக்கள் ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. தற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. ஒரு கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இரவு நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கணவன் ரொம்ப வசதியானவர், மனைவி ரொம்ப பக்குவமானவர். அவருக்கு வாழ்க்கையில வசதி வாய்ப்பு இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் விருப்பம் குறையும். அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்யறது கொஞ்சம் விருப்பம் குறையும் கணவனுக்கு. இந்த நேரத்துல ஒரு மிஸ்கின் வாரார், ஏழையான ஒரு மனிதன், கரீபான ஒரு தோற்றத்துல வாராரு. வந்து அந்த கணவன் கிட்ட மனைவி கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது கேட்கிறார். இரவு நேரம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது தாங்க, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், ஏதாவது உதவி செய்யுங்க. கேட்கக்கூடிய நேரத்துல மனைவி எடுத்துக்கொண்டு வாசல் மட்டும் பெய்த்தா, ஆனா கணவன் ஓடோடி வந்து தடுத்தாரு. கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, நான் கொடுக்க தேவையில்லை, இதெல்லாம் அவங்க உழைக்கட்டும், நான் உழைச்சு வாங்கினது இது அப்படி அந்த ஏழையான மனிதனுக்கு உதவி செய்யல். நாட்கள் அப்படியே உருண்டு ஓடிச்சு. அல்லாஹு தாலா இந்த பணக்கார மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனை கொடுத்தான். எப்படியான சோதனைண்டா, பொருளாதாரத்துல வீழ்ச்சியை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். ஏன்? அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வமே, அல்லாஹு தாலா அதை பறிச்சு சோதிச்சான். வியாபாரத்துல நஷ்டம், சரியான கஷ்டம், கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டார். கடன் வாங்கி அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய தொடங்கிட்டார். இப்ப இந்த மனைவி இரண்டாவது சோதனை. மனைவி பார்த்தா அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யற மனிதன் பக்குவமானத்தரோட வாழ முடியும், இந்த மாதிரி அநியாயம் செய்யறவரோட எனக்கு வாழையலாம். மனைவியும் தலாக் கொடுத்து பிரிஞ்சு பேத்துட்டான். ஆனா மனைவி ரொம்ப பக்குவமானவர். அல்லாஹு தாலா அந்த மனைவியுடைய வாழ்க்கையை வீணாக்கல்ல, மனைவிக்கு ஒரு நல்ல செல்வந்த ஒரு கணவனாக பார்த்து அல்லாஹு தாலா திருமணம் முடிச்சு வச்சார். செல்வந்த கணவன், அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. இவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். ஒரு நாள் அந்த மனைவி இரவுடைய நேரம் கணவனோட பேசிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது கணவன் ரொம்ப பக்குவமான மனிதன், ரொம்ப பேணுதலான மனிதன், சொத்து செல்வம் ஈக்கிற தனவந்தன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே மாதிரி ஆரம்பத்தில் நடந்த அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இரவுடைய நேரம் ஒரு ஃபக்கீன், ஒரு மிஸ்கின் வாராரு. வந்து ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஈக்கான்னு சொல்லி உதவி கேட்கிறார். இந்த நேரத்துல கணவன் தான் சாப்பிட்டு கொண்டு அந்த சாப்பாடு எடுத்து மனைவிட கையில கொடுக்கிறாரு. நான் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டு கொள்றேன், அந்த ஏழைக்கு அந்த மிஸ்கினுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. இப்ப மனைவி போறாங்க ஓடோடி வைத்து அந்த ஏழை மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரக்கூடிய நேரம் கண்ணீரோட வாரா. விசாரிச்சாரு கணவன், ஏன் கண்ணீரோட வா, நீங்க ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, நீங்க சாப்பாடு கொடுக்க சொல்லி எனக்கு சொன்னீங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வாசலுக்கு வைத்தேன், அந்த வாசல்ல நின்று கொண்டு ஈந்தது என்னுடைய முன்னாள் கணவன் என்பதாக பதில் சொன்னார். சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு சின்ன உதாசீனம் வாழ்க்கையில், சின்ன உதாசீனம் பெரிய நிலைமைகளை மாத்திடும். அப்படி அந்த நேரத்துல கேட்கிறாங்க, உங்களோட கணவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு என்ன காரணம்? சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். நாங்க சாப்பிட்டு கொண்டிருந்தோம், ஒரு ஏழை மிஸ்கின் வந்தாரு, சாப்பாடு கேட்டாரு, நாங்க கொடுக்கல. அல்லாஹு தாலா பொருளாதார வீழ்ச்சியை கொடுத்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அல்லாஹ் வச்சுட்டார். இதெல்லாம் இரண்டாவது கணவன் பொறுமையோட கேட்டுக்கொண்டு நீந்தாரு. ஈந்துட்டு சொன்னாரு, நீங்க உங்களோட சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரம் எனக்கு கவலையா இருக்குது, ஆனா இந்த இடத்துல நான் இதை சொல்லிதான் ஆகணும். நீங்களும் உங்களோட முன்னாள் கணவனும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு ஏழை உங்ககிட்ட வந்து சாப்பாடு கேட்டான்னு சொன்னீங்களே, ஒரு பிச்சைக்காரன் வந்தேன்னு சொன்னீங்களே, அந்த பிச்சைக்காரன் தான் நான் என்று சொல்லி பதில் சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில நாங்க உற்ற சின்ன பலகீனம், சின்ன தவறு, நாங்க யோசிப்போம் இது சின்னதுதானே, இதெல்லாம் அல்லாஹ் பெருசா எடுக்க மாட்டான்னு சொல்லி, அல்லாஹு தஆலா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிடிப்பான். பிடிக்காம நிச்சயமாக விட மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, அவங்களுடைய கடைசி காலத்தில் அல்லாஹு தஆலா கண் பார்வையை எடுத்து மறுபடி கண் பார்வையை கொடுத்தான். மிச்ச காலம் கண் பார்வை இல்லாம குருடனாய்ந்தான். இதுக்கு காரணம்
அழுது 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 யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரிவால் அழுதாங்க. கண் பார்வை போச்சேன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. தஃப்சீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கண் பார்வை எடுக்கிற அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஏன் சோதிச்சான் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உறவினர்களோட பேசிக்கொண்டு இந்த நேரத்துல ஒரு ஏழை மிஸ்கீன் வாராரு, வந்து எனக்கு என்ன சரி தந்து உதவுங்க என்றாரு. அவர் வேணுமென்று அவருடைய பேச்ச கணக்கெடுக்காம ஈக்கல்ல, அந்த உறவினர்களோட பேசிக்கொண்டு ஈந்ததுல இவருடைய பேச்சு பெருசா விளங்கல்ல. அவர் வேணுமென்று கணக்கெடுக்காம ஈக்கல்ல, அவர் அப்படியே விட்டுட்டார் அந்த பேச்ச. அந்த நேரம் செய்த ஒரு உதாசீனம் பார்வை பறிபோறதுக்கு காரணமா இருந்துச்சு என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நபிமாராக இருந்தாலும் ஒரு சின்ன தவறு நடந்தால் நபியாக இருந்தாலும் அல்லாஹ் விடுறதில்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவங்களை பாருங்க, குர்ஆன் எடுத்து படிங்க. எவ்வளவு சம்பவங்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜெயிலுக்கு போன சம்பவம் எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெயில இருந்தா. இந்த ஜெயிலுக்கு போன சந்தர்ப்பத்துல ஒரு கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால அந்த அரசர் ஒரு வாதாண்டு கொடுத்து அனுப்புறாரு, நீங்க பெய்து ஜெயில இருங்க, அரசருக்கு தெரியும் வேற தவறு செஞ்சிக்க மாட்டாருன்னு சொல்லி. ஆனா அவங்களுடைய சதி வலையில மாட்டி அரசர் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் அரசர் சொல்றாரு, கொஞ்சம் காலத்துல நான் உங்களை விடுதலை செய்வேன். இந்த நேரத்தில் அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. போன நேரத்துல மிச்ச காலம் ஆகிட்டு, ஆனாலும் இன்னும் இவரை வெளியே எடுக்கல் அரசர். சென்ன வாதாவை இன்னும் காப்பாத்தல். இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாருண்டா, குர்ஆன்ல சூரத்துல் யூசுப்ல அல்லாஹ் சொல்றான், வகால லில்லதி ظن انه ناج منه اذكرني عند ربي. அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, அவரோட இந்த ஒரு மனுஷன் வெளியே போறாரு, விடுதலையாகி போறார். அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நீங்க உங்களோட ரப்பிடத்துல, ரப்பெண்டா அவருடைய அரசன் எஜமான், உங்களோட அரசர்கிட்ட கொஞ்சம் நினைவு காட்டுங்க, யூசுப் நினைவு காட்டுனேன், என்னைய கொஞ்ச காலத்துல வெளியே எடுக்கிறேன்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் என்னைய மறந்துட்டாரு, வெளியே எடுக்கிறாரு இல்ல, கொஞ்சம் நான் நினைவுபடுத்தினேன்னு அவர்கிட்ட நினைவு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னதாக குர்ஆன் நேரடியா சொல்லு. இந்த நேரத்துல குர்ஆன் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், ஃபஅன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி. அந்த போன மனுஷனுக்கு ஷைத்தான் ஒரு மறதிய கொடுத்தான். அந்த அரசர்கிட்ட போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை சொல்ல மறந்துட்டார். ஏன் மறந்தாரெண்டா, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருகிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட முதலாவது கேட்கணும். ஆனா இவர் ஒரு நபியாக இந்த அல்லாஹ் கிட்ட கேட்கல, முதலாவதாக அரசர்கிட்ட நினைவு காட்ட சொன்னாரு. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல்ல அல்லாஹ் தஆலா எப்படி சோதனையை கொடுத்தான் தெரியுமா? ஃபலபிஸ ஃபிஸ் சிஜ்னி பிதஅ சினீன். இன்றைக்கு நாளைக்கு வெளியவார ஈந்தவர் அல்லாஹ் தஆலா இன்னும் பல வருஷங்கள் ஜெயிலே வச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன சின்ன தவறு. இதெல்லாம் நாங்க பெரிய பெரிய தவறெல்லாம் செஞ்சுட்டு சின்னதா நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள். ஆனா அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனோ அதை விட கோபம் உள்ளவன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாவம் செய்து 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 பொறுமையாக இருந்த ரப் ஒரு நாள் பிடிப்பான். பிடிச்சா குர்ஆன் செல்லுது, ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி. அல்லாஹ்வை மறந்து நீ துனியால வாழ்ந்தியா, உனக்கு துனியால என்ன ஓணுமோ அல்லாஹ் தருவான். நீ அல்லாஹ்வை மறந்து வாழு, பிரச்சனை இல்ல. ஆனா என்ன ஓணும் துனியால அல்லாஹ்வை மறந்து நீ ஹராத்த செஞ்சு வாழ்றியா, வாழு. ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை. எல்லா செல்வத்துடைய வாசலை நான் திறந்து தருவேன் உனக்கு. நீ வட்டியோட தொடர்பாயிரு, பிரச்சனை இல்ல. ஹராமான வியாபாரம் செய், பிரச்சனை இல்ல. நீ எல்லாத்தையும் செய். அல்லாஹ்வை மறந்து வாழ்றியா, எல்லா வாசலையும் நாங்க உங்களுக்கு திறந்து தாரோம். உங்களுக்கு ஊடோனுமா, காரோனுமா, வாகனம், சொத்து செல்வம் எல்லாம் தாரோம். ஆனா அத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது வஹத்னாஹும் பகதா. ஒரு நேரம் வரும், நீங்க அதை வச்சு சந்தோஷப்படுவீங்களே, நாங்க ஆளாவிட்டோம், நாங்க செட்டில் ஆவிட்டோம் என்று சொல்லி, அந்த நேரம் நாங்க ஒரு புட்டியொன்று பிடிப்போம், தௌபா இல்லாம தான் மௌத்த தரும். சுப்ஹான் அல்லாஹ் பாதுகாப்போம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ள ரப்போ அதை விட ரொம்ப கடுமையான, ரொம்ப சித்தத்தான ரப்பும் தான் எங்கட ரப்பு. எந்த நேரமும் அநியாயத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஒரு நேரம் பிடிச்சா வல இன் கஃபர்தும்
எனக்கு மாற்றம் செஞ்சீங்களா இன்ன அதாபி லஷதீத், என் புடி ரொம்ப கடினமானதாக இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் பாவத்துடைய ஜமான், பாவத்துடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக 1-2 விஷயங்களை ஞாபகம் ஊட்டுறேன். இந்த காலம் எங்களுக்கு தெரியும், டிசம்பருடைய கடைசியில நாங்க ஈக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒன்றை நினைவு வச்சுக்கொள்வோம், நாங்க எல்லாம் முஸ்லிம்கள், அதுல மாற்றம் இல்லை. நாங்க எல்லாம் கலிமாவை சொல்லி இருக்கிறோம், இஸ்லாத்துக்குள்ள வந்து இருக்கிறோம், எல்லாம் முஸ்லிம்கள். எங்களுக்கு இந்த மாற்று மத சகோதரர்களுடைய கொண்டாட்டம் எங்களுக்கு இல்லை. அதெல்லாம் மாற்று மத சகோதரர்கள் தாராளமா கொண்டாடட்டும், அவங்களோட மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டு. இப்ப பெரிய ஒரு கூட்டம் அண்மையில வந்து ஒரு நிகழ்வை கொண்டாடிட்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு நிகழ்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது? ஹாப்பி நியூ இயர் என்ற ஒரு நிகழ்வு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 விஷயங்கள். ஒன்று, வியாபாரிகளுக்கு இது சீசன் டைம், இது பஜார்ல சரியான சூடு பிடிக்கிற நேரம், வியாபாரம் ஓஹோன்னு நடக்கிற நேரம். ஓஹோ என்று நடந்தாலும் வியாபாரத்துடைய ஹுதூத பேணி வியாபாரம் செய்யும். ஹராமான வியாபாரம் வானம், பொய் சொல்லி வியாபாரம் வானம், ஏமாத்தி வியாபாரம் வானம், கூட குறைய விற்கிறது வானம். நியாயமான விலையில வியாபாரம் செய்யுங்க, நியாயமான லாபம் வச்சு வியாபாரம் செய்யுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் சொல்லுது, வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு இடையில மோசடி செய்யறவனுக்கு நாசம் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த அளவு இடையில சில்லறை கடை செய்யறவன் மட்டுமல்ல, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனுஷன் ஆபீஸுக்கு போறார், 8 ஹவர் வேலை செய்யணும், 7 ஹவர் தான் வேலை செய்யறாரு, 7:45 ஹவர் 15 நிமிஷத்துக்கு முன்னால வெளியே போறாரா, இவருக்கும் இந்த குர்ஆனுடைய ஆயத் பொருந்தும், அவருக்கும் நாசமீக்கன்னு சொல்லி உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அதனால விளையாட்டு இல்ல, வியாபாரத்துடைய விஷயம் எவ்வளவு சூடு பிடிச்சாலும், எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் வியாபாரத்தில் அநியாயம் செய்யாம ஹலாலான முறையில தேடு. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஹலாலா கலந்து கொள்ளவானும். அதுக்கு அடுத்த விஷயம் தான் இந்த ஹாப்பி நியூ இயர், வரக்கூடிய புது வருஷம் என்பதாக ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டே, ஒரு மோட்டு கூட்டம் சொல்லிக் கொண்டு தெரியுது. எங்களுக்குரிய புது வருடம் இது அல்ல. எங்களுக்கு புது வருஷம் பொறுத்து மிச்ச காலம் ஆகிட்டு, எங்களுக்குரிய புது வருடம் இது இல்லை. மாற்று மத சகோதரர்கள் தாராளமா கொண்டாடட்டும், அவங்களுடைய மதத்தில் அவங்களுக்கு கொண்டாடலாம், எங்களுக்கான கொண்டாட முடியாது. ஆனா இதுலயும் கவலை, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோரு கூட்ட வீணான முறையில இந்த ரத்திஞ்சாண்டும் அதே போல இந்த அது இது நிலாக்கூர் சக்கரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வேங்கி கொடுக்கறாங்க. கொஞ்சம் யோசிங்க, நாங்க சின்னதா ஈக்கக்கூடிய நேரம், மார்க்கம் தெரியாத நேரத்தில் ஒரு காலத்துல செய்தோம். ஆனா அதுக்கு பின்னால மவுத்து வரைக்கும் இப்படிதான் நீக்க போறோமா? நாங்களும் செஞ்சு எங்கட பிள்ளைக்கும் பழக்கி, அவன் பிள்ளைக்கும் பழக்கி, இப்படியே மவுத்து வரைக்கும் இது வைத்து கொண்டுதான் நீக்கும். இதுக்கு எப்பதான் நம்ம ஃபுல் ஸ்டாப் கொண்டு வைக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைக்கு வழிகாட்டுங்க, பாவத்துக்கு வழிகாட்டவான, இதெல்லாம் வீண் விரயம். குர்ஆன் சொல்லுது, இன்னல் முபதிரீன கானு, வீண் விரயம் செய்தவர்கள் ஷைத்தானுடைய சகோதரன் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதனால இதெல்லாம் வீண் விரயம், சும்மா வீணான செலவுகள். இதை நாங்க மத்த விஷயங்களுக்கு, தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். வீண் விரயம் என்றா அல் முஃப்ரதாத் ஃபி கரீபில் குர்ஆன் என்ற கிதாபுல இமாம் ராகிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வராங்க. வீண் விரயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் ஆசைப்படுறது எல்லாம் வேங்கிறது வீண் விரயம். சுபஹான், ஒரு விஷயத்தை இவர் விரும்புறாரு, இதை நான் வாங்கணும் ஆசைப்படுறாரு, இது வீண் விரயம். ஆசைப்பட்டதை வேங்கிறது வீண் விரயம் என்றா வீணான விஷயங்களுக்கு செலவழிக்கிறது வீண் விரயம் இல்லையா? ஹதீஸுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் வீணான முறையில சொத்து செல்வத்தை, காசு பணத்தை, சாப்பாட வீணான முறையில செலவழிப்பானோ, மௌத்துக்கு முன்னால் அவனுக்கு மிஸ்கீனுடைய வாழ்க்கை அவனுக்கு நாங்க கொடுப்போம், சுவால் செய்யக்கூடிய வாழ்க்கை அடுத்தவனை கையேந்த நாங்க வைப்போம் என்று சொல்லி ஹதீஸ் ரொம்ப தெளிவாக பேசு. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பூர்த்தியான கண்ணியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். ஒரு சில தவறுகளின் மூலமாக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய நலவுகளை வாழ்க்கையில தடுத்து கொள்ளவானம். என்னென்ன பாவங்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் பலகீனமானவன், உள்ளம் பலகீனப்பட்டவன், பாவம் செய்யக்கூடியவன் தான். எந்த மனிதனும் சுத்தவாளி இல்ல. ஹதீஸ் சொல்லுது, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய பிச்சிலங்கள் என்று யாரெல்லாம் ஈக்கிறாங்களோ எல்லாம் பாவத்தாளிதான். அவனோட பாவம் வெளியில தெரியற மட்டும்தான் அவன் நல்லவன், வெளியில தெரியாத மட்டும் நல்ல புலமா ஈக்கேலும். வெளியில தெரிஞ்சவன் எல்லாம் இந்த சமூகம் கை காட்டுது, இவன் பாவி இவன் பாவி என்று. ஆனா தெரியாத எவ்வளவு பேர் நல்லவனுடைய வேஷத்துல சுத்துறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால வாழ்க்கையில எல்லா மனிதனும் பாவம் செய்யறன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுது. பாவங்களை கொண்டு வாழ்க்கையில கிடைக்கிற நலவுகளை தடுத்து கொள்ளவானம். பாவங்கள் ஏதாவது வாழ்க்கையில நடந்திருந்தா, எங்கட நிஅமத் கிடைக்கணும் என்றா, அல்லாஹ்வுடைய நலவு கிடைக்கணும் என்றா,
வாழ்க்கையில எல்லா பாவத்துக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.